வணக்கம் அன்புள்ளங்களே. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி உண்டு. வீடு சம்பந்தமானதான். என்னடா இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முதல்ல ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு விஷயம். அவர்கிட்ட வந்து வீடு விற்கிறதுக்காண்டி போட்ட இடத்துல டியனோஸ்டிக் செய்ய சொன்னவே நாங்கள் டியனோஸ்டிக் செய்த நாங்கள். அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து திரும்ப வந்து டியனோஸ்டிக் ப்ளோன் ஒன்று சொல்லி டியனோஸ்டிக் ப்ளோன் ஒன்று கேட்கினோம். அதண்டா என்ன அது வந்து செய்கிறதுக்கு காசு கூட கேட்கினோம். அதே கண்டிப்பாக செய்யத்தான் வேணுமா, அது என்னன்னு சொல்லி தங்களுக்கு வழியாக விளங்கையில் அதை கொடுத்த அந்த ஏஜென்சி வந்து கேட்ட சொன்னதுகள் தான் எங்களுக்கு விளங்கையில் என்னன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தவர். அதால தான் வந்து இந்த காணொளி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவருக்கு வந்து ஃபோன்லேயே வந்து நான் விளக்கமெல்லாம் சொன்னேன். ஆனால் அவரை போல தெரியாமல் இருக்கிற ஒரு சிலருக்காகத்தான் இந்த காணொளி வந்து இந்த டியனோஸ்டிக் ப்ளோன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டியனோஸ்டிக் ப்ளோன்ற இது வந்து என்ன, இது எதுக்காண்டி செய்கிறது, இது யாரெல்லாம் செய்யணுமன்ற பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இது இரண்டால் வந்து என்ன, இது எதுக்காக செய்கிறது, யாரெல்லாம் இதெல்லாம் செய்ய வேணும், எல்லா வீட்டுக்காரரும் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா எல்லா வீட்டுக்காரரும் விற்கணுமெண்டா செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து நார்மலாக வந்து ஒரு வீடு விற்கணும்னு சொல்லிச்சுன்னா ஜியனோஸ்டிக் செய்யணும். இப்போ இந்த ஜியனோஸ்டிக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க, கொண்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து consommation énergétique, மற்ற வந்து கேஸுக்கு எலக்ட்ரிசிட்டி இப்போ எவ்வளவு பாவிக்கும் என்னன்றது, மற்ற அமியோன் அதெல்லாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஜியனோஸ்டிக் ப்ளோன்றது கூட ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சவர்களுக்கான பதிவு இல்லை, இது வந்து தெரியாதவர்களுக்கான பதிவு. நீங்கள் தெரிஞ்சனீங்களா இருந்தால் இந்த வீடியோவை பகிர்ந்து விட்டு அந்த அங்களை போல வேற யாரும் தெரியாமல் இருக்கிறவர்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டுக்கும். பகிர்ந்து விட்டு இந்த காணொலியை பகிர்ந்து விட்டு உதவி செய்யுங்கோ. இல்லை உங்களுக்கும் இதை போல மேலதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி விரும்பினீங்க வந்துச்சுன்னா தெரியாதவர்கள் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கோ. இந்த ஜியனோஸ்டிக் ப்ளோன் வந்து யாரெல்லாம் செய்யணும்னு முதல்ல பார்ப்போம்டா. வீடு விற்கிறதா இருந்தால் இந்த ஜியனோஸ்டிக் ப்ளோன் வந்து எல்லா வீட்டுக்காரரும் செய்யணுமென்ற தேவையில்லை. இது வந்து ஒரு சட்டம் ஒன்று இப்போ வந்திருக்குது. இந்த சட்டம் வந்து ஜியனோஸ்டிக் ப்ளோன் வந்து செய்யணுமெண்டு அது எந்தெந்த வீட்டுக்காரர் செய்யணுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த வீட்டுக்காரர் விற்கிறதுக்கு முதல்ல செய்யணுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், யார்ட்ட வீடுகள் 1er janvier 1949க்கு முதல்ல கட்டப்பட்டிருக்கோ, அதாவது அவன் 1er janvier 1949க்கு முதல்ல கட்டப்பட்ட வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து இப்போ வந்து இந்த ஜியனோஸ்டிக்கும் சேர்த்து செய்யணும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ஜியனோஸ்டிக் செய்கிறனாலே காசு தான். அதோட வந்து இந்த ஜியனோஸ்டிக் ப்ளோன் செய்யறதுல வந்து நார்மலாக வந்து கிட்டத்தட்ட வந்து வீடுகளுக்கு தகுந்த மாதிரி மெற்கரைக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சது வந்து 650 ரூபாயிலேருந்து 1000 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜியனோஸ்டிக் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து செலவாகும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இவ்வளோ காலம் வந்து இருந்த வந்து அந்த 1er janvier 1949க்கு முதல்ல கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, ஜியனோஸ்டிக் ப்ளோன் வந்து அவசியமன்று இருக்கையில் இப்போ வந்து புது சட்டமாக அதை வந்து அமுல்படுத்திக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஆறாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜியனோஸ்டிக் செய்தே ஆகணும். அதாவது நான் திரும்ப உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எந்தெந்த வீடெல்லாம் வந்து 1ஆம் தேதி தை மாதம் 1949ஆம் ஆண்டுக்கு முதல்ல கட்டப்பட்டிருக்கோ அவ வந்து கண்டிப்பாக இதை செய்யணும். இது வந்து ஜியனோஸ்டிக் ப்ளோன் வந்து என்னத்துக்கு செய்கிறது, இப்போ இது வந்து நாங்கள் வேண்ட போகிறோம், நாங்கள் இதில் வந்து என்னென்ன ரிஸ்க் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ விற்கிற நீங்கள் வந்து என்னத்துக்காக இதை செய்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும்னுச்சுன்னா, இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1949ஆம் ஆண்டுக்கு முதல்ல வந்து பெயிண்டுகள் வந்து அது கனகாலத்துக்கு பெயிண்ட் இருக்கணும், பெயிண்ட் வேலைக்கு உறிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு மெத்தியர் ப்ளோன்ற ஒரு மெத்தியை வந்து அந்த பெயிண்டோட வந்து கலந்து தான் வந்து பெயிண்ட் வந்து அடிக்கிறது. அந்த பெயிண்டுகள் அடித்த வீடுகளில் வந்து இப்போ வந்து அதிலிருந்து வார உறிஞ்சிப்பட்டு வார தூசிகளோ இல்லைன்னுச்சுன்னா அந்த பெயிண்டுகள் வந்து உறிஞ்சி உறிஞ்சி வார அந்த இதுகளால் வந்து நீங்கள் சுவாசிக்க கொள்ளகளை வந்து அதால் வருத்தங்கள் வருது. அப்போ அதால் வந்து அதை வந்து இப்போ வந்து தடை செய்து கொண்டு வரணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் அப்படி ஏற்கனவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஜியனோஸ்டிக் செய்து அதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காட்டினால், அதாவது வந்து
இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மற்ற ஜியோசிக் மாதிரி தான் வந்து ABCD வருது. இப்போ உங்களுக்கு வந்து ABCD FA வருது. அதில் எந்த கேட்டகரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அந்த வீட்டில் வந்து ரிஸ்க் இருக்குன்றதை வந்து குறிக்கும். நீங்கள் வந்து அது அப்படி இருந்தால் என்னென்ன இதில் இருந்தால் வேண்டலாம் வேண்டக்கூடாதுன்றது வந்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் வேண்டலாம். ஆனால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து மாற்றி உறைஞ்சி பெயிண்ட்களை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது வந்து நீங்கள் பெயிண்ட்களை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ பழைய வீடு உங்களுக்கு திறப்போயினம்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வேண்டியல்னு சொன்னாலும் இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் விற்கிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து வேலை செய்திருந்தால் பழைய பெயிண்டுகள் பழைய சுவர்களை மூடி இசலேஷன்கள் செய்திருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஜெனோசிக் ப்ளோம் வந்து செய்து போட்டு தான் நீங்கள் விற்கலாம். நீங்கள் செய்யக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து ஒரு அப்பாறை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணக்குள்ள வந்து அது வந்து காட்டுற ரிசல்ட்டாக வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ABCD கேட்டகரி வரும். இப்போ வந்து நீங்கள் இசோலேஷன் செய்து அந்த பழைய சிவர் பழைய பெயிண்ட் அடித்து அதில் மூடி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து வந்து அதை பார்க்கல அது வந்து தெரியும் அவ்வளோ தூரத்துக்கு அந்த இது இருக்கிறதால ஆபத்து இல்லையான்னு சொல்லி. இப்போ நீங்கள் யாராச்சும் பழைய வீடுகள் இசோலேஷன் செய்யலை பெயிண்டுகள் அடிக்கலையோ பழைய பெயிண்டுகளோட உறிஞ்ச மாதிரி இப்போ சில வீடுகள் எல்லாம் மாறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பாவிக்காமல் விட்டு எங்கட இதில் சொல்லணும்னா பாலடைஞ்ச மாதிரி இருக்கிற வீடுகள்னு சொல்லி சொல்கிறது. அது அப்படி இருந்த வீடுகளை கூட நீங்கள் வேண்டி திருத்தி செய்கிறண்டா கொண்டா நீங்கள் அது அப்படியே வேண்டலாம். நீங்கள் வேண்டகளை வந்து அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணி நம்ம இந்த எத்தாவில் இந்த கண்டிஷன்லாம் இப்படியே வச்சு தான் நாங்கள் விற்க போகிறோம், நீங்கள் விரும்பினா நீங்கள் வேண்டலாம்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஒரு தனிநபர்கள்ட்ட பர்டிகுலியாக வந்து வேண்டகளை வந்து அவைக்கு வந்து விற்கிறதுக்கு அதாவது அதை வந்து விற்கலாம். அப்படியே அதே கண்டிஷனில் விற்கலாம். இதாக இல்லைன்னு இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனிகிட்டையோ இல்லைன்னு இருந்துச்சுன்னா ஒரு சொசைட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடுகளை விற்கிறதுன்னு சொல்லிச்சுன்னா தான் அவை தான் வந்து எல்லாம் செய்து போட்டு தான் விற்கலாம், செய்யாமல் உங்களுக்கு விற்கலாது. இப்போ அது தனிநபர்கள் வந்து நீங்கள் இப்போ தனிநபராக இருந்து விற்கலாம்னு சொன்னால் நீங்கள் விற்கலாம். நீங்கள் அந்த தனிநபர் விற்கல வந்து நீங்கள் வேண்டுறீங்களாண்டா கூட வேண்டலாம். இப்போ வந்து அதில் வந்து எழுதாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டில் வந்து எழுதிவினம் வந்து இதே கண்டிஷனில் இப்படியே தான் நான் இதுக்கு விலை பேசி வேண்டுவேன். நாம் வந்து இதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து அதாவது வித்தவருக்கு எதிராக வந்து நான் போகலான்ற நீங்கள் வந்து இப்படி உங்களுக்கு தந்துட்டார் இதால் உங்களுக்கு ஆபத்து அதுன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு இதுவும் வந்து வித்தவருக்கு எதிராக வந்து அதாவது ஒரு தனிநபர்கிட்ட வேணும்னா வித்தவருக்கு எதிராக வந்து நீங்கள் செய்யலாது. இல்லை நீங்கள் வந்து அப்படியே வேண்டிட்டியால் நீங்கள் வேலை செய்தியால் கொண்டியால் நீங்கள் இருக்கலாம் ஒன்று கேட்டால் கண்டிப்பாக அதில் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் ஒரு ஆபத்தும் இல்லை. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இசோலேஷன் செய்து போட்டு நீங்கள் இருக்கலாம். வீட்டுக்கு இசோலேஷன் செய்யக்குள்ளேயே வடிவாக இருக்கலாம். நீங்கள் அப்படி ஒரு பெயிண்ட் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை வடிவாக உறைஞ்சி கொட்டி போட்டு நீங்கள் வேறு பெயிண்டால் அடித்து நல்லபடியாக செய்து போட்டு இருக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த இது வந்து கண்டிப்பாக வந்து செய்து தான் ஜெனோசிக் ப்ளோம் செய்து போட்டு தான் நீங்கள் விற்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விற்கலாது. அதாவது 1949ஆம் ஆண்டு தை மாதத்துக்கு முதல்ல கட்டப்பட்ட வீடுகள். இதுபோல் உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், வீடு சம்மந்தமான விவரங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், ஏதாவது தகவல்கள் நான் பதிவிடணும் என்று விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் கூடுதலாக வந்து இந்த ஜெனோஸ்டிக் வந்து ஜெனோஸ்டிக் வந்து இந்த கேஸுக்கு இந்த அமியோன் வந்து எல்லாருக்கும் கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து இப்போ வந்து இந்த ஜியானோஸ்டிக்கும் செய்யணும்னு சொல்லி இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்த சட்டம் பண்ணதால நான் இதை பற்றியான தகவலை வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். இல்லை உங்களுக்கு மற்ற ஜியானோஸ்டிக்கை பற்றியும் தெரியாது, அது என்னென்ன செய்யணும், அதை என்னென்ன பார்த்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் வீடு வேண்டுறாங்களா இருக்கிறோம் இல்லை நாங்கள் வீடு விற்கிறவங்களா இருக்கிறோம், நாங்கள் வந்து ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னுச்சுன்னா என்னென்ன தெரிஞ்சு கொள்ளணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னு அதுபோல் பதிவுகளும் நான் பதிவிடணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொல்லிச்சுனால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்கோ, இல்லைன்னு சொன்னால் என்னோட ஃபோன் பண்ணி கதைக்கல சொல்லுங்க. நாம் வந்து மேலதிகமான மற்ற டயக்னோஸ்டிக்கை பற்றிய தகவல்களும் உங்களுக்கு நான் தாரேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தேன்னு சொல்லி நான் மற்றவர்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். இந்த வீடியோவை பகிர்ந்து விட்டு எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கட்டும். ஒரு சின்ன ஒரு பட்டனை அழுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் அது பல பேருக்கு போய் சேர்ந்து நல்ல ஒரு பயனை கொடுக்கும். உங்களுக்கும் அதால் நன்மைகள் கிடைக்கும். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு என்னென்ன காணொலிகள் என்ன மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணும் என்று சொல்லிச்சுன்னா கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் அப்படியான பதிவுகளை பதிவிட விரும்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்.
இன்னொரு காணொலியை சந்திப்போம். நிறைய வீடுகள் கூடிய சீக்கிரத்தில் வரும். உங்களோட ஆதரவால் தான் நான் கூடுதலான இடங்களில் போய் இப்போ சேர்ந்து வேலையக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் ஆதரவுகளை தந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விரும்புகிற இடங்கள்லேயே உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து இன்னும் நெருக்கமாக வந்து வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பகிர்ந்து விட்டு இந்த உதவியையும் செய்து விடுங்க. என்ன சொல்கிறீங்க? இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.